ஹாய், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? முள்ளங்கி சட்னி. முள்ளங்கியில் சட்னியா? முள்ளங்கியை சாம்பாரில் தானே போடுவாங்க. ஆமாம், சாம்பாரில் போட்டால் நீங்கள் தான் சாப்பிட மாட்டேங்கிங்கல்ல, எடுத்து வச்சுருவீங்கல்ல, அதனால இப்போ சட்னியாக அரைச்சாச்சு. அப்படியா? சரி, எப்படி செய்யலாம் சொல்லி கொடுங்க. முள்ளங்கியை நல்லா தொளி சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இப்படி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு மிளகா வத்தல், இது ரொம்ப உரப்பு இருக்காது, அதனால அவங்கவுங்க உரப்புக்கு தகுந்தாக்கில் நீங்கள் மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த முள்ளங்கியையும் எண்ணெய் ஊற்றி நல்லா சிவப்பாக வறுத்து எடுத்துக்கணும், இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சிவப்பாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவு புளி, நம்ம வறுத்து வச்சிருந்த மிளகா வத்தல், கல் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சரி, முள்ளங்கி சாப்பிட்றதுனால என்ன பயன் இருக்கு? முள்ளங்கியில் நிறைய கால்சியம் இருக்குது, அதனால் பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதயத்துலேருந்து கல்லீரல் வரைக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது, அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடுகு தாளித்து தேவைன்னா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போது அதில் தாளித்து கொட்டிட்டோன்னா சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி. இது சின்ன பிள்ளைங்களுக்கு முள்ளங்கி சட்னினே தெரியாது. முள்ளங்கியில் சாம்பாரில் போட்டோன்னா அது ஸ்மெல் அடிக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. இப்படி சட்னியாக அரைச்சா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.